அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பார்ந்த OHC இஸ்லாம் சேனல் நேயர்களே, எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும். அல்லாஹு அக்பர். வழிகாட்டும் வான்மறை என்ற சிறப்பான இந்த தொடரில் இன்றும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி. அன்பானவர்களே, வரலாற்றிலே நாம் பல மன்னர்களை படித்திருப்போம், பார்த்திருப்போம், கேட்டிருப்போம். அதிலே மனதிலே தங்கிவிட்டவர்கள் பலர். நாடு பிடிக்கும் ஆசையில் மனித தலைகளை கொய்து அதன் மேல் குன்றுகளை அமைத்து அதற்கு மேல் தன் கொடிகளை நாட்டிய மன்னர்களை எல்லாம் நாம் வரலாற்றிலே பார்த்திருக்கின்றோம். மங்கோலியர்கள், தாத்தாரியர்கள், நெப்போலியனை நாம் பார்த்து விட்டோம். அதே போல லூயி மன்னர்களின் வரிசையில் 11ஆம் லூயி மன்னன் மிகச்சிறந்த சீர்திருத்தவாதியாக பிரான்ஸ் மக்களால் அறியப்படுகின்றவன். மத்திய கால பிரான்சில் பல நிர்வாக சீர்திருத்தங்களை கொண்டு வந்தவன். பிரான்சினுடைய முடியாட்சிக்கு அடித்தளமிட்டவன். பெரும் சூழ்ச்சிக்காரன், பெரும் தந்திரக்காரன் என்றெல்லாம் வரலாற்றிலே அறியப்படுகின்றவன். நிலப்பிரபுகளுடைய ஆதிக்கத்திலே இருந்து மக்களையும் மண்ணையும் மீட்ட ஒரு மீட்பன் என்று பிரான்ஸ் மக்கள் அவனை போற்றுவது உண்டு. அவனிடத்திலே ஒரு பலவீனம், வலிமை வாய்ந்த மனிதர்களிடத்திலும் சில பலவீனங்கள் இருக்கும் அல்லவா, உன்னதமான மனிதர்களிடத்திலும் சில கீழான பண்புகள் இருக்கும் அல்லவா. 11ஆம் லூயி மன்னனிடத்திலே இருந்த பலவீனம் என்னவென்றால், அவ்வளவு பெரிய அறிவாளியாகவும் ஆற்றல் மிக்கவனாகவும் இருந்த போதிலும் கூட அவன் சூனியக்காரர்களின் பேச்சை கேட்பவன், குறிகாரர்களின் பேச்சில் பெரும் நம்பிக்கை உள்ளவன். வரலாற்றில் அவன் எடுத்திருக்கக்கூடிய பல உன்னதமான முடிவுகளை குறிகாரர்களின் பேச்சை கேட்டு அவன் மாற்றி இருக்கிறான் என்பதற்கும் வரலாற்றிலே ஏராளமான உதாரணங்கள் உண்டு. இவரை பயன்படுத்தி பல சூனியக்காரர்கள், பல குறிகாரர்கள் பெரும் தனவந்தர்களாக மாறிவிட்டார்கள். ஒரு நாள் அவன் குறிகாரர்களிடத்திலே உரையாடி கொண்டிருந்தான். அவர்களிலே ஒருவன் சொன்னான், மன்னா, இன்னும் 8 நாட்களில் அந்த புறத்தில் இருக்கக்கூடிய மகாராணிகளில் ஒருத்தி இறந்து போய் விடுவாள் என்று கூறினான். 1ஆ 2ஆ மகாராணிகள்? லூயி மன்னன் அல்லவா, யாருடைய அழகிலெல்லாம் அவன் மயங்குகிறானோ அவர்களெல்லாம் அந்த புறத்து அழகிகள் தான், மகாராணிகள் தான். அந்த புறத்திலே ஒரு பரபரப்பு தொற்றிக் கொண்டது. பரபரப்பு மாத்திரமல்ல, பயமும் தொற்றிக் கொண்டது. அந்த புறத்து அழகிகளில், மகாராணிகளில் 8 நாளைக்கு பிறகு இல்லாமல் போவது யாராக இருக்கக்கூடும், யாருக்கு என்ன நோய், யாருக்கு என்ன ஆபத்து வரப்போகிறதோ என்கிற கவலை அந்த ராணிகளுக்கெல்லாம். கூடவே லூயி மன்னனுக்கும் பெரும் கவலை, யாரை இழக்கப் போகிறோம் என்று தெரியவில்லையே என்று. நாட்கள் நெருங்கின. 7வது 8வது நாள் நெருங்கிவிட்டது. யாரும் சாவதற்கான அறிகுறியை காணோம். ராணிகள் எல்லாம் பத்திரமாகத்தான் இருக்கிறார்கள் அந்த புறத்திலே. திடீரென்று லூயி மன்னன் சூழ்ச்சிக்காரன் தானே, தந்திரக்காரன் தானே, அவனிடத்திலே வந்து ஒருவன் சொன்னான், மன்னா, இந்த குறிகாரனை கொஞ்சம் எச்சரிக்கையாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அவன் நினைத்தது, அவன் சொன்னது நடக்க வேண்டும் என்பதற்காக அவனே அந்த புறத்து ராணிகளில் ஒருத்தியை கொலை செய்து விடக்கூடும், எச்சரிக்கையாக இருங்கள் என்று கூறினான். லூயி மன்னன் அழைத்தான். என்ன குறிகாரா, நீ சொன்னதற்கு குறிகளுக்கான எந்த குறியையும் காணவில்லை, அடையாளத்தையும் காணவில்லை. நீயே யாரையாவது கொலை செய்து உன் வாக்கை காப்பாற்றிக் கொள்வாயோ? அப்படி காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இது போன்ற உபாயங்களை நீ கடைபிடித்தால் என்னை பற்றி உனக்கு தெரியும் அல்லவா, கவனமாக இருந்து கொள் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே திடீரென்று 4 பேர் அங்கிருந்து வந்தார்கள். குறிகாரனின் கைகளை பின்னால் இழுத்து கட்டினார்கள். மன்னன் கஞ்சாடை காட்டினான். அரண்மனைக்கு மேலே இருக்கக்கூடிய அவனுடைய தனி அறைக்குள்ளாக அவன் இழுத்து செல்லப்பட்டான். ஏற்கனவே எல்லாவற்றையும் பேசி வைத்து விட்டார்கள். நான் கஞ்சாடை காட்டுவேன், அந்த குறிகாரனை கீழே பிடித்து தள்ளி கொலை செய்து விடுங்கள், கேட்டால் கால் நிலவி இடறி கீழே விழுந்து விட்டான் என்று நாம் கதையை கட்டிவிடலாம் என்று மன்னன் முடிவு செய்திருந்தான். மேலே உச்சிக்கு அழைத்து செல்லப்பட்டான், தனி அறைக்கு. கடைசியாக நான் உன்னிடத்திலே ஒரு கேள்வி கேட்பேன். எல்லோருடைய ஆயுளும் எப்போது முடியும் என்றெல்லாம் நீ சொல்கிறாயே, உன் ஆயுள் எப்போது முடியும் தெரியுமா? அது உனக்கு தெரியுமா என்று கேட்டான். இப்போதுதான் குறிகாரனின் குறுக்கு மூளை வேலை செய்ய ஆரம்பித்தது. அவன் சொன்னான், மன்னா,
உங்களுடைய மரணத்துக்கு 3 நாட்களுக்கு முன்னால் நான் மரணிப்பேன், அது எனக்கு நன்றாக தெரியும் என்றான். எவ்வளவு பெரிய வீராதி வீரனாக இருந்தாலும், சூராதி சூரனாக இருந்தாலும், மா மன்னனாக இருந்தாலும், மனித தலைகளை இந்த மண்ணிலே உருட்டி அதன் மேல் கோபுரங்களை அமைத்துக் கொள்ளக்கூடிய கொடூர மனம் படைத்தவனாக இருந்தாலும் அவனுக்கு மரணம் என்றால் கதிகலங்கித்தானே போவான். லூயி மன்னனிடத்திலே குறிகாரன் சொன்ன வார்த்தை அவனை கதிகலங்க வைத்து விட்டது. மன்னா, உங்களின் மரணத்துக்கு 3 நாட்களுக்கு முன்னால் நான் மரணிப்பேன் என்று. குறிகாரனை கொல்ல திட்டமிட்டிருந்த 11ஆம் லூயி மன்னன், இவன் செத்து போனால் 3 நாள் கழித்து நாம் செத்து போவோமே என்று எண்ணிக்கொண்டு அவனை விட்டு விடுங்கள் என்று சொல்லிவிட்டான். சூனியக்காரன் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று அங்கிருந்து வெளியேறினான். வரலாறு என்ன சொல்கிறது என்றால், 11ஆம் லூயி மன்னன் இறந்து இயற்கை மரணத்தை அடைந்து பல ஆண்டுகள் அந்த குறிகாரன் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தான். அன்புக்குரியவர்களே, முதலில் இறந்தது குறிகாரன் அல்ல, மன்னன். இப்படி வரலாற்றில் எக்கச்சக்கமான கதைகள் இருக்கின்றன. இவ கதையல்ல, நடந்த சம்பவங்கள். ஏராளமான வரலாற்று தகவல்கள் நிறைய காணப்படுகின்றன. பேரறிஞர் அதுகம் ஷர்காவி இந்த வரலாற்றை எடுத்துரைக்கின்றார். நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், யாரின் மரணமும் யார் கையிலும் இல்லை. யாரின் மரணமும் எப்போதென்று யாரும் அறியார், யாருக்கும் தெரியாது. எல்லாம் வல்ல இறைவன் அருள்மறையாம் திருக்குரானில் 31வது அத்தியாயத்தின் சூரா லுக்மான் 34வது வசனத்தில் மிக தெளிவாக சொல்கின்றான், என்னையன்றி வேறாரும் அறியார், நான் மட்டுமே அறிவேன். இன்னல்லாஹ இன்தஹு இல்மு ஸாஅ, இந்த உலகம் எப்போது அழியும் என்னை தவிர யாருக்கும் தெரியாது. சொல்வார்களே, 2026 ஜனவரி பிறந்து விட்டது, உலகம் அழிய போகிறது என்று யாரோ ஒருவர் சொன்னாராம். அவரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்களாம். பத்திரிகையில் வந்திருக்கிறது, நாம் படித்தோம். உலகம் என்றைக்கு அழியும் என்பது முக்கியமான ரகசிய தகவல். அதை இறைவனை தவிர வேறாரும் அறிய மாட்டார். மழை எங்கே எப்போது எவ்வளவு நேரம் பொழியும் என்பதை இறைவனை தவிர யாரும் அறிய மாட்டார். சொல்லலாம் விஞ்ஞானிகள், மழை பொழியும் என்று சொல்வார்கள், அன்றைக்குத்தான் வெயில் உச்சி மண்டையை பிளக்கும். மழையே பெய்யாது என்று சொல்வார்கள், நாம் நம்பி வெளியிலே சென்றிருப்போம் 2 சக்கர வாகனத்தில். அப்போதுதான் மழை கொட்டென்று கொட்டும். ஆகா, நாம் 4 சக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு பாதுகாப்பாக வந்திருக்கலாமே என்று நமக்கு தோன்றும். மழை எப்போது வரும் என்று துல்லியமாக எவ்வளவு பொழியும் என்றும் யாராலும் சொல்ல முடியாது. கர்ப்பத்திலே இருப்பவர் நல்லவனா கெட்டவனா, இந்த உலகத்தில் என்னவெல்லாம் செய்ய போகிறான் என்பதை இறைவனை தவிர யாரும் அறிய மாட்டார்கள். நாளைக்கு ஒரு மனிதன் என்ன செய்வான் என்பது அந்த மனிதனுக்கே தெரியாது, இறைவனை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. ஒரு மனிதன் எந்த பூமியில் மரணிப்பான், எந்த நாட்டில் அவனுக்கு இறப்பு வரும், மரணம் அவனை தழுவிக்கொள்ளும், இறைவனை தவிர யாரும் அறிய மாட்டார்கள் என்று எல்லாம் வல்ல இறைவன் அருள்மறையாம் திருக்குரானில் 31வது அத்தியாயத்தின் 34வது வசனத்தில் சொல்லுகிறான். அன்பானவர்களே, மனிதர்களுடைய பலவீனங்களை பயன்படுத்தி இதுபோன்ற குறிகாரர்கள் மனித சிந்தனையை மழுங்கடிக்க கூடும். இறைவனின் ஆற்றலை பறித்து அதில் கொஞ்சத்தை தனதாக்கிக் கொள்ளக்கூடிய வலிமை இறைவனால் யாருக்கும் வழங்கப்படவில்லை என்கின்ற வாழ்க்கையின் அடிப்படை தத்துவத்தை புரிந்து கொண்டு நாம் வாழ்வோம். எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.